இந்த மாப்பிள்ள உள்ளூர்ல சின்ன கடை தாம வச்சிருக்கா. ஆனா நல்ல தொழுகையாளி, ஒரு வக்த தொழுகை கூட விடாது. மரண சிந்தனையிலேயே இருக்கும். நல்ல புத்திசாலியான பையன்மா. இந்த பையன் நல்ல சொத்துக்கார பையன். அம்புடு சொத்து இவன் ஒருத்தனுக்கு தான். நல்ல சம்பாத்தியத்துல கெட்டிக்காரம்மா. தாப்பா இந்த காலத்துல கெட்டிக்காரத்தனமா சம்பாதிக்கிற மாப்பிள்ள கிடைக்கிறதே அவுருவான். நீ என்ன யோசிக்கிற? சொத்து வேற நிறைய இருக்குன்னு சொல்ற, அப்புறம் என்ன? அப்படியா? இந்த கெட்டிக்கார பையன் தொழுவாங்களா? தொழுவுமா, வெள்ளிக்கிழமை நோம்புல என்ன போய் தொழுவும். மத்த நாள்ல நேரம் கிடைச்சா போவும். வேலை அப்படி. சரி, நீங்க புத்திசாலி பையனே பேசி முடிச்சிருங்க. இந்தா, உனக்கு அறிவு இல்லையா? புத்திசாலித்தனமா சம்பாதிக்கிற பையல போய் வேணாம் சொல்ற. உண்மையான புத்திசாலி யார்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மரணத்தை அதிகமாக நினைவில் வைத்திருப்பவர், அதற்கு தயாராக இருப்பவர் தான் உண்மையான புத்திசாலிகள் என்று. எப்ப மாப்பிள்ளைய பார்க்க சொன்னா மரணத்தை பத்தி ஏன் பேசுற? அதை நினைத்து வாழ்றவங்க தானே வெற்றியாளர்களே. அவர்களுடன் பயணிப்பது தானே நம் பிள்ளைகளுக்கும் சிறந்ததாகும்.